நடத்துவது நோக்கம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு யார் யார் எடுத்து சொல்கிறாங்க? எல்லாரும் இல்லை. மருத்துவர் சின்னையா, அப்புறம் நாம் தமிழர் சீமான் அவர்கள், அண்ணன் வேல்முருகன், செல்வகுமார், ஜெகன்மூர்த்தி, நான், இந்த மாதிரி கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி, பார்ப்போம். அப்போ இத்தகைய நபர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்ன உடனே பார்த்தியா இவங்கெல்லாம் வேறு லைனில் இருக்கிறவங்க அப்படின்னு இங்கே ஒரு பொது சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்புனோடனே இங்கே பெரும்பான்மையானவர்கள் தலைவர்கள் உட்பட என்ன நினைக்கிறான்னா, எல்லாம் சாதிகாரனை கூப்பிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க எண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது தலை என்றது. அந்த தலை என்ற விஷயத்தில் எங்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவரோட ஸ்டேட்டஸையும் எடுப்பாங்க. இப்போ மூர்த்தி வீட்டுக்கு வருவான், வந்து மூர்த்தி உனக்கு சொந்த வீடா, உங்கள் வீட்டில் கார் இருக்கா, பைக் இருக்கா, என்ன லேண்ட் இருக்குது, என்ன சொத்து இருக்குது, என்னென்ன வீட்டில் அசஸ்மெண்ட் வச்சுருக்க, எல்லாத்தையும் கணக்கு எடுத்துருப்பாங்க. எடுத்துகிட்டு எங்களுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்க சொல்கிற நோக்கம் எல்லா சமூகத்திலும் இருக்கிற நபர்களுக்கு இந்த ஸ்டேட்டஸை எடு. ஒரு காலத்தில் நீதிமன்றங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்தது. இப்போ சாதியை பத்திரம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அதால் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொன்னாங்க. இப்போ பீகார் விஷயத்தில் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா இது 1931 எடுத்த சென்சஸ் படி, சாதிவாரி கணக்கெடுப்பு படி இங்கே இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். இது இத்தனை ஆண்டு காலத்தில் செல்லுபடி ஆகுதா, இடஒதுக்கீடு கொடுத்தது எல்லாருக்கும் போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு, இல்லை இடஒதுக்கீட்டில் ஒரு மாற்றத்தை குறைக்கவோ கூட்டவோ வேணும்னா இப்போ கரண்டான ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் பீகாரில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தப்பட்டது. இப்போ திமுக சொல்லுது இல்லை நாங்களும் ஆதரவுன்னு. போன தடவை என்ன சொன்னாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, அது பீகாரில் எடுத்தாங்க, அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படிலாம் சட்டமன்றத்தில் பேசுனாங்க. ஆனால் அது கேன்சல் ஆகலை. அந்த இடஒதுக்கீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க, அந்த தகுதி மத்திய அரசுக்கு இருக்குன்னு அதை அப்படியே நிப்பாட்டினாங்க. ஆக மத்திய அரசு இருக்குதா மாநில அரசு இருக்குதா அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. நான் தமிழ்நாட்டின் குடிமகன், இந்த நாட்டில் இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையா. ஒவ்வொரு முறை இந்த கணக்கெடுப்பு எடுப்பது நோக்கம் 10 ஆண்டுக்கு ஒரு தடவை இதை மாற்றணும். போன தடவை மூர்த்தி வீட்டுக்கு வந்தோம், 2016 வந்தோம், மூர்த்தி நின்று சொத்து வச்சுருந்தான், இது வச்சுருந்தான். இப்போ 2026 வந்திருக்கிறோம். இதில் மாற்றம் வந்திருக்கா வரலையா, இடஒதுக்கீட்டின் பலனை இது அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற கந்தசாமி அனுபவிச்சானா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. எனவே நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். பொதுவாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சாதிகாரப்பா எல்லாம் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு போகிறாவா, இப்போ யார் சாதி பார்க்குறான் அப்படின்னு பல பேர் சொல்கிறான். ஆக இந்த மக்கள் மத்தியில் இது எல்லாருக்குமான உரிமை, உனக்குமான உரிமை, உன் சொந்தத்துக்கான உரிமைன்னு சொல்கிற வரைக்கும் நாம் இது சக்ஸஸ் ஆகாது. எனவே பல இடங்களில் ஒரு பிரச்சாரத்தை போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு தான் என்னப்பா இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரோட ஸ்டேட்டஸையும் எடுக்கணும்பா, எடுத்து திரும்பவும் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் அதை எடுத்து பார்த்தோம்னா நிலைமை உயர்ந்திருக்குதா இல்லையா, இல்லை இதில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது பொதுவானது, எல்லாருடைய ஸ்டேட்டஸை பற்றி எடுக்கிறதுன்ற ஒரு புரிதலை உண்டு பண்ணி விட்டோம்னா எல்லா மக்களும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே தீரணும். என்னையா நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படியே இருக்கிறோம், ஏழையாகவே இருக்கோம், பணக்காரனே போயிடுறோம், அதால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்களே முன்வைப்பார்கள். அண்ணன் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் உறுதுணையாக இருக்கணும். இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க எடுத்தும்போது ஒரு 4000 சில்லறை சாதிகள் தான் இந்தியா முழுக்க இருந்துதான். 2011 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் லட்சக்கணக்கில் சாதிகள் வச்சாங்க. அதால தான் மத்திய அரசு அதை நிறுத்தி வச்சாங்க. அப்போது இதில் இருக்கிற குறை நிறைகள்லாம் பார்த்து ஒரு சமூகத்தில் ஒன்று இருக்குது, கொஞ்சம் இடஒதுக்கீடை கூட்டி கொடுக்கணும் போது நாங்கள் சின்ன சாதிப்பாங்க, நாங்கள் ஊரில் நடக்கிற போது நாங்கள் பெரிய சாதிப்பாங்க. இது எல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி இது சரியா முறையா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இங்கே தமிழகத்தில் இல்லாதவன்ற நிலை நிச்சயமாக மாறிடும். எனவே ஒட்டுமொத்த சமூகத்திற்கான
விஷயம்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வெகு மக்களிடையே கொண்டு சேர்க்கிற பொறுப்பு இந்த கூட்டமைப்புக்கு இருக்கிறது. அப்படி வந்தால் நிச்சயமாக அதாவது அன்னைக்கு கணக்கெடுப்புல பட்டியலின மக்களுக்கு 8.3 விழுக்காடு தான் இப்போ கிடைச்சது, அன்னைக்கு கிடைச்சது. அப்போ இன்னைக்கு வந்து 18, இன்னும் கூடுதலா ஒழுங்கா ஒரு எடுத்தா இன்னும் கூடுதலா வந்துச்சு. அதாவது அண்ணா ஜெகன் அண்ணன் சொல்றாங்க 31 எடுத்த பழைய கதையை வச்சு இன்னும் நம்ம உருட்டுறோம். அதுதான் பிரச்சனை. இதுல வந்து ஒரு மாற்றம் வேணும். இப்போ கன்சராம் அவர்கள் சொல்லுவாரு 100% இடஒதுக்கீட்டை கொடுத்துடணும். இவன் சொத்தா இவன் சாப்பாடு அவன் எடுத்தான், அவன் சாப்பாடு இவன் எடுத்தான்னு இருப்பான். 100 பேருக்கு ஆனால் 100 பேருக்கு எண்ணி எல்லாருக்கும் கொடு. இப்போ இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. உடனே அதுக்கு வந்து தமிழகத்தில் இது சமூக நீதி மண் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிற? 100 பேருக்கான 100 பேருக்கு கொடுத்துரு. அந்த 10% இடஒதுக்கீட்டில் பயன்பெறாத சாதிகள், சேராத சாதிகளும் அதில் இருக்கு. அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுத்து தானே ஆகணும். அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா ஐயருங்க 3 பேர் இருக்கிறீங்களாப்பா, நீங்கள் 3 வச்சுங்க, நாங்கள் பறையர்கள் ஒன்று இருக்கிறோமா, கொஞ்சம் கூட்டிட்டாங்களா, சரி கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு எல்லா சமூகத்துக்குமான சமூக நீதி தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. எனவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற வரை இந்த போராட்டம் நடைபெற வேண்டும். நீங்கள் ஆளுங்கட்சி வந்திருக்காங்க, நாங்கள் கொடுத்துருவோம்னா அப்புறம் இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்த எல்லா கட்சிகளும் நாங்களும் தான். ஆனால் இது வரைக்கும் இதில் வந்து ஒரு துரும்ப கிள்ளி போட்ட மாதிரி கூட இல்லை. எனவே இதை வெற்றி பெற செய்வது ஐயா சின்னையா மருத்துவர் ஐயா கையில் இருக்கிறது. இதை வெகு மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்காத வரை இது வெற்றி பெறாது. இங்கே வந்து நம்ம சொல்லலாம் எல்லாரும் நாங்கள் ஆதரவுங்கலாம், ஆனால் அது நடைமுறை நடக்காது. எனவே அதை நோக்கி இந்த நிகழ்வுகளை நாம் நகர்த்த வேண்டும். அதற்கு பறையர் பெறுவை என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என் தமிழ் சமூகத்தில் இருக்கிற சகோதரர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சகோதரர்கள் நல்வாழ்வை பேணி காத்திர மருத்துவர் ஐயா இருக்கிற, சின்னையா இருக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து புதிய தமிழகம்